வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் வளர்ந்த செடிகள் பூக்களை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல்ல நம்ம இப்போ பீச் கலர் ரோஸ் கிட்ட இருக்கிறோம். பூக்கள் நல்லா அழகாக பூத்திருக்கு. சரி வாங்க அடுத்த ரோஸ்க்கு போகலாம். நம்ம இப்போ பிங்க் கலர் ரோஸ் கிட்ட இருக்கிறோம். நல்லா அழகாக பூத்திருக்கு. சரி வாங்க நம்ம அடுத்த ரோஸ்க்கு போகலாம். நம்ம இப்போ எல்லோ கலர் ரோஸ் செடிக்கிட்ட இருக்கிறோம். நல்லா அழகாக பூத்திருக்கு. நம்ம இப்போ காமனாக எல்லார்கிட்டையும் இருக்கிற ரெட் கலர் ரோஸ் செடிக்கிட்ட இருக்கிறோம். நல்லா அருமையாக இருக்குது. நம்ம இப்போ பீச் கலரோ ரெட் கலரோ சேர்ந்த ரோஸ் கிட்ட இருக்கிறோம். இது நல்லா பெருசாக வளரும்னு சொல்லியிருக்காங்க. இது பெருசாக வளர்ந்துச்சுன்னா வீடியோ போடுறேன். நம்ம இப்போ ரெட் கலர் சாமந்தி கிட்ட இருக்கிறோம். இது பெருசாக வளர்ந்துச்சுன்னா வீடியோ போடுறேன். நாங்கள் இந்த பூக்கள் எல்லாமே நியூ இயர்க்கு நட்டுருக்குறோம். நம்ம இப்போ காக்கனாம் பூ கிட்ட இருக்கிறோம். இந்த செடியை ஆங்கிலத்தில் ஸ்டார் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. இந்த செடி சவுத் ஈஸ்ட் ஏஷியா பகுதியில் நன்றாக வளரும். இப்போ நம்ம கற்றாழை செடிக்கிட்ட இருக்கிறோம். இந்த கற்றாழை தோல், முடி, செரிமானம் மற்றும் ஒட்டுமொத்தமான ஆரோக்கியத்திற்கும் பல நன்மைகள் இந்த கற்றாழை வழங்குகிறது. நம்ம இப்போ கற்பூரவள்ளி செடிக்கிட்ட இருக்கிறோம். இந்த கற்பூரவள்ளி இருமல், சளி மற்றும் சுவாச பிரச்சனைகளுக்கு இது உதவி செய்கிறது. இப்போது நம்ம இரணகள்ளி செடிக்கிட்ட இருக்கிறோம். இந்த செடி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், காது வலிக்கு நிவாரணம் தரும். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்களையும் போக்கும். நம்ம இப்போ கோல்டன் கிராட்டன் செடிக்கிட்ட இருக்கிறோம். இது வெப்பமண்டல இடத்துல வச்சா அழகு செடியாக இருக்குங்க. இது ஒரு அவுட்டோர் செடி. இந்த செடி அதிக வெளிச்சத்தில் இதோட இலைகள் பிரகாசமாக மஞ்சள் நிற புள்ளிகளை கொண்டிருக்கு. நம்ம இப்ப மருகு செடி கிட்ட இருக்கிறோம். இந்த செடி ஒரு நறுமணமிக்க மூலிகை செடி ஆகும். இதில் பாக்டீரியாவை எதிர்க்கும் சக்தி இருக்கிறதுனால காயங்கள் ஏற்பட்ட இடத்துல நீங்கள் இதை வச்சிங்கன்னா சரியாயிடும். சரி, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம